ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டாவது பாட்டு பார்க்கலாம் வாங்க. தேவரும் யாரும் ஒரு தன்மையர் கயவர், தேவரும் யாரும் ஒரு தன்மையர் கயவர் தேவர்களைப் போல யார் தாம் விரும்புவற்றை செய்து ஒழுகுவார். கையவர் தேவர்களைப் போல யார் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவார். கையவர் ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்பவர் யார் சான்றோர். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்பவர் யார் சான்றோர். கருமை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுபவர் யார். கையவர் கருமை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுபவர் யார். கையவர் கரப்பிடும்பை இல்லார் பொருள் தருக, தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லவர். கரப்பிடும்பை இல்லார் பொருள் தருக, தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லவர். மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது எது? நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவரின் உயர்வு. மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது எது? நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவரின் உயர்வு. ஒருவர் எதை காக்காவிட்டால் சொல்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர், நாவை காக்க வேண்டும். ஒருவர் எதை காக்காவிட்டால் சொல்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர், நாவை காக்க வேண்டும். விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் எதற்கு ஆகும்? தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் எதற்காகும்? தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். எவன் உயிர் வாழ்பவனாக கருதப்படுவான்? உயர்ந்தாரின் உலக நடைமுறைகளோடு ஒத்து போகிறவன். எவன் உயிர் வாழ்பவனாக கருதப்படுவான்? உயர்ந்தாரின் உலக நடைமுறைகளோடு ஒத்து போகிறவன். உலக நடைமுறைகளோடு ஒத்து போகாதவன் எவ்வாறு கருதப்படுவான்? செத்தவர்கள் ஒருவனாக கருதப்படுவான். உலக நடைமுறைகளோடு ஒத்து போகாதவன் எவ்வாறு கருதப்படுவான்? செத்தவர்கள் ஒருவனாக கருதப்படுவான். பெருந்தகையாளரிடம் உள்ள செல்வம் எதை போன்றது? தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் எதை போன்றது? தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது எது? இணையற்ற உயர்ந்த புகழ். உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது எது? இணையற்ற உயர்ந்த புகழ். தோன்றினால் எவ்வாறு தோன்ற வேண்டும்? புகழ் தரும் பண்புகளுடன். தோன்றினால் எவ்வாறு தோன்ற வேண்டும்? புகழ் தரும் பண்புகளுடன். எவர் வாழ்பவர்? பழி இல்லாமல் வாழ்பவர். எவர் வாழ்பவர்? பழி இல்லாமல் வாழ்பவர். எவர் வாழாதவர்? புகழ் இல்லாமல் வாழ்பவர். எவர் வாழாதவர்? புகழ் இல்லாமல் வாழ்பவர். விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் எப்போது? செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கும்போது. விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் எப்போது? செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கும்போது. தவம் இருப்பவரை துன்பம் வருத்த என்ன வளரும்? ஞானம். தவம் இருப்பவரை துன்பம் வருத்த என்ன வளரும்? ஞானம். நல்ல செயல்களை எப்போது விரைந்து செய்ய வேண்டும்? நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன். நல்ல செயல்களை எப்போது விரைந்து செய்ய வேண்டும்? நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன். எத்தகைய பெருமை உடையது இவ்வுலகம்? நேற்று இருந்தவன் இன்று இல்லை எனும் நிலையாமை பெருமை உடையது. இத்தகைய பெருமை உடையது இவ்வுலகம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை எனும் நிலையாமை பெருமை உடையது. ஒருவன் எந்தெந்த பொருட்களால் துன்பம் அடைவதில்லை? ஒருவன் எந்தெந்த பொருட்களிடமிருந்து பற்றி நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருட்களால். ஒருவன் எந்தெந்த பொருட்களால் துன்பம் அடைவதில்லை? ஒருவன் எந்தெந்த பொருட்களிடமிருந்து பற்றி நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருட்களால். பற்றில்லாதவனை பற்றி ஏன் நினைக்க வேண்டும்? பற்றில்லாதவனை பற்றி ஏன் நிற்க வேண்டும்? பற்றுகளை அகற்றுவதற்காக. பற்றில்லாதவனை பற்றி ஏன் நிற்க வேண்டும்? பற்றுகளை அகற்றுவதற்காக. எப்போது இன்பம் இடைவிடாமல் வரும்? பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால். எப்போது இன்பம் இடைவிடாமல் வரும்? பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால். எப்போது நிலையான இன்பம் இயல்பாய் வரும்? ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டுழைத்தால். எப்போது நிலையான இன்பம் இயல்பாய் வரும்? ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்பை உடைய ஆசையை விட்டொழித்தால். எந்தெந்த வழிகளை சீர்தூக்கி செயல்பட வேண்டும்? செயலின் வலிமையும் தன் வலிமையும், பகைவனின் வலிமையும் துணையார் வலிமையும். எந்தெந்த வழிகளை சீர்தூக்கி செயல்பட வேண்டும்? செயலின் வலிமையும் தன் வலிமையும், பகைவனின் வலிமையும், துணையாளர் வலிமையும். ஒருவன் எப்போது விரைவாக கெடுவான்? மற்றவருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமையை அறியாதவன், தன்னை பெரியதாக நினைப்பவன். ஒருவன் எப்போது விரைவாக கெடுவான்? மற்றவருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன். யாருடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றுகிறது? தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவன் வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றுகிறது? தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவன் வாழ்க்கை. அரிய செயல் என்று ஒன்று இல்லை எப்போது? உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால். அரிய செயல் என்று ஒன்று இல்லை எப்போது? உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால். எப்போது உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால். எப்போது உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால். உலகத்தை வெல்ல கருதுபவர் எதற்காக காத்திருப்பார்? கலங்காமல் உரிய காலத்திற்காக காத்திருப்பார். உலகத்தை வெல்ல கருதுபவர் எதற்காக காத்திருப்பார்? கலங்காமல் உரிய காலத்திற்கு காத்திருப்பார். முடிப்பதற்கு அரிய செயலை எப்போது செய்து முடிக்க வேண்டும்? கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால். முடிப்பதற்கு அரிய செயலை எப்போது செய்து முடிக்க வேண்டும்? கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால். துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர். துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் யாரு? ஊருக்கு உதவுவது. வாழ்பவன்
ஒத்தது அறிபவன். வாழ்பவன்னா ஒத்தது அறிபவன். வாழாதவன்னா வீழ்பவன். வாழாதவன்னா வீழ்பவன். தோன்றுபவன்னா புகழ் தரும். தோன்றுபவன்னா இசையொலி. தோன்றுபவன்னா சாரி, இது ஒன்று மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இலக்கண குறிப்பு தருக. சுடச்சுடரும் மூன்றாம் வேற்றுமை தொகை. சுடச்சுடரும் பொன் எதிர்கால பெயரச்ச தொடர். சுடச்சுடரும் பொன் எதிர்கால பெயரச்ச தொடர். சுடச்சுட அடுக்கு தொடர். வேளாண்மை செய்தற் பொருட்டு பொருள் குறுக உதவி செய்வதற்கு. வேளாண்மை செய்தற் பொருட்டு பொருள் குறுக உதவி செய்வதற்கு. பற்றி நீங்கியவனுக்கு உண்டாவது, அதாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாகுவது என்னன்னா பற்றி நீங்கியவனுக்கு உண்டாவது என்னன்னு கேட்டோம்னா பொருட்களினுடைய துன்பமாகும். பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாகுவது என்னன்னா பற்றுகள் ஆழம். இதுக்குரிய ஆன்சர் இது, இதுக்குரிய ஆன்சர் இது, இப்படி பொருள் வச்சுக்கணும். பற்றி நீங்கியவனுக்கு உண்டாவது பொருட்களின் துன்பமாகலும், பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது பற்றுகள் ஆகலும். அருவினை புணர்ச்சி தருகன்னா அருமை கூட்டல் வினை. மை விகுதி வந்து ஈரப்போதல் அப்படின்றதுல வந்து மை போயிடும். அப்போ வந்து அரு கூட்டல் வினை வந்து வந்துடும். அடுத்து வந்து மருந்து மரமாக இருப்பவர் யார்? மருந்து மரம் இது. பெருந்தகையாளர். பருந்தகையாளர் வந்து மருந்து மரமாக இருப்பவர். மருந்து மரம் வந்து செல்வம். மருந்து மரமாக இருப்பவர் வந்து பெருந்தகையாளர். மருந்து மரம் வந்து இது செல்வம். தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? மறதியால் கெட்டவர்களை. தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? மறதியால் கெட்டவர்களை. எண்ணியதை அடைதல் எளிதாகும் எப்போது? எப்போதும் எண்ணியதை எண்ணிக்கொண்டிருந்தால். எண்ணியதை அடைதல் எளிதாகும் எப்போது? எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால். யாரை என்ன பொறுப்பு கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்ள வேண்டும்? முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை. யாரை என்ன பொறுப்பு கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்ள வேண்டும்? முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை. யாருடைய கண் பகைமையும் நட்பையும் அறிவித்துவிடும்? கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால். யாருடைய கண் பகைமையும் நட்பையும் அறிவித்துவிடும்? கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால். படைக்கு பாதுகாப்பு எது? வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய நான்கும். படைக்கு பாதுகாப்பு எது? வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய நான்கும். எதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது? பகை என்னும் பண்பற்றதே. எவன் ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது? பகை என்னும் பண்பற்றதே. யாருடைய பகையை பெற்றாலும் யாருடைய பகையை பெறக்கூடாது? வில்வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மையுடைய அறிஞருடைய பகையை வந்து பெறக்கூடாது. யாருடைய பகையை பெற்றாலும் யாருடைய பகையை பெறக்கூடாது? வில்வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மையுடைய. யாருடைய கண் யாருடைய பகையை பெற்றாலும் அவருடைய பகையை பெறக்கூடாது. வில்வீரரின் பகையை பெற்றாலும் செல்வனுடைய அறிஞருடைய பகையை பெறக்கூடாது. எப்போது மருந்து என ஒன்று வேண்டியதில்லை உண்டதும் செய்ததும் அறிந்து கொண்டால். எப்போது மருந்து என ஒன்று வேண்டியதில்லை உண்டதும் செய்ததும் அறிந்து கொண்டால். ஒரு மருத்துவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னா, நோயையும் அதன் காரணத்தையும் அறிந்து அதன் நீக்கும் வழியும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து இது நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் வந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். மருத்துவம் வந்து 4 வகை என்ன? நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர். மருத்துவம் 4 வகை என்ன? நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர். உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கேட்டட்டும் எப்போது? உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கேட்டட்டும் எப்போதுன்னா, பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும்போது. பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும்போது. பிறரிடம் எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு எப்போது உடையும்? கொடாமை என்னும் பாறை மோதினால். பிறரிடம் எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு எப்போது உடையும்? கொடாமை என்னும் பாறை மோதினால். மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது டேஷை நினை. யாரை வந்து நினைக்கணும்? அப்போவே முன்னாடியே பார்த்துருக்கோம். மறதியால் கெட்டவர்களை வந்து நினச்சி பார்க்கணும். மகிழ்ச்சியின் மைந்துரும் போது யாரை டேஷை நினை. மறதியால் கெட்டவர்களை. இது பொருள் குறுக. ஏமம்னா பாதுகாப்பு, நலம், இன்பம். ஏமம் பாதுகாப்பு, நலம், இன்பம். மருந்துளை செல்வான் மருந்தாளுநர். மருந்துளை செல்வான் மருந்தாளுநர். இலக்கண குறிப்பு தருக. கெடுக க வந்திருக்கப்ப வியங்கோல் வினைமுற்று. கெடுக க வியங்கோல் வினைமுற்று. குறிப்புணர்வார் வினையால் இணையும் பேர். ஆறுன்னு வந்தாலே வினையால் இணையும் பேர் வந்துடும். பகைவர் வலிமையேற்றி இருக்கும்போது வென்றிட வேண்டும் என்று குரட்பாவை குறுக. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் கால்த்தை எடுத்து. அதாவது முள்மரம் வந்து சின்னதாக இருக்கும்போது பிடிங்க எடுத்துடணும். பெருசாக ஆரம்பிச்சுன்னா பெற்றது வந்து கஷ்டம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் கால்த்தை எடுத்து. வாழ்க்கையின் பண்பும் பயனும் எது? அன்பும் மரணம் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே. வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையின் பண்பும் பயனும் எது? அன்பும் மரணம் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே. எவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவர்? அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர். எவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவர்? அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர். எவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவார்? உலகத்தில் வாழ வேண்டிய
அறநெறியில் என்று வாழ்கின்றவர். எவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் என்று வாழ்கின்றவர். எவர் ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு ஒரு உதவி செய்த ஒருவருக்கு, அதாவது எவர் ஒருவருக்கு ஒரு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கும். ஞாலத்தின் பெரியது எது? உரிய காலத்தில் செய்த உதவி. ஞாலத்தின் பெரியது எது? உரிய காலத்தில் செய்த உதவி. இது நன்மை கடலை விட பெரியது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவி. இது நன்மை கடலை விட பெரியது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவி. இதோட 120 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதோட செகண்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா இன்னும் ஒரு 3 பார்ட் இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.